I want to talk about what glasses are we wearing. நாம் என்ன கண்ணாடி அணிந்திருக்கிறோம் அப்படின்றத குறித்து நான் பேச விரும்புகிறேன். If we wear red color glasses, everything is looking red. If we wear green, everything looks green, right? இப்ப கண்ணாடி போட்டிருந்தோம்னா பார்க்கறதெல்லாம் சிகப்பா தெரியும், பச்சை போட்டா எல்லாம் பார்க்கறதெல்லாம் பச்சையா தெரியும். So how do we look at other people? நாம் மற்ற மனுஷரை எப்படி பார்க்கிறோம்? Sometimes when we get angry with someone, சிலப்போ நமக்கு மத்தவங்க மேல கோபம் வந்தா, if we look, when we think about it, அதை யோசிச்சா, the same thing, if someone who we love does the same thing, we may not care. But if it's someone we don't like, or if we are jealous of them or hate them, we'll be very upset. இப்போ யாரோ ஒருத்தர் செய்யற தப்பு நமக்கு கோபம் வருது. அதே நம்ம நேசிக்கிற ஒருத்தர் அதே தப்பை செய்யும் போது நம்மளுக்கு என்ன செய்யறதுல கோபம் வர்றதில்ல. And with what glasses do we look at God? நாம் ஆண்டவரை என்ன கண்ணாடி அணிந்து பார்க்கிறோம்? When we obey God, why are we doing it? Is it because we are afraid that God will punish us, or is it because we love God? ஆண்டவர் என்னை தண்டிச்சிருவார்னு பயந்து ஆண்டவர் சொல்ற காரியத்தை நான் செய்யறேனா, இல்ல தேவனை நேசிக்கிறதுனால நான் அவர் சொல்லுகிறதே செய்கிறேனா? When we disobey God, why are we doing it? Is it because we have some doubt, we are afraid of something else, like we will about money or about our future? அதே மாதிரி நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருக்கும்போது எதுக்காக நம்ம அப்படி கீழ்ப்படியாம இருக்கோம்? எதையோ ஒன்றை பார்த்து நம்ம பயப்படுறோமா? ஐயோ எனக்கு காசு கிடைக்காம போயிருமோ, இல்ல என் எதிர்காலம் இப்படி ஆயிருமோ அப்படின்னு பயப்படுறோமா? Next is about rules. What glasses do we look at rules? சட்ட திட்டங்கள், அத என்ன கண்ணாடி போட்டு பார்க்கிறோம்? When a parent says don't go there, அப்பா அம்மா அங்க போகாதன்னு சொல்லும்போது, one child may think my father told me not to go, it must not be good for me. ஒரு பிள்ளை நினைக்கும் அப்பா போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா அது எனக்கு நல்லது இல்ல. But another may think they are trying to hide something from me, that place would be very good. ஆனா இன்னொரு பிள்ளை என்ன நினைக்குது, ஐயோ அங்க வேற ஏதோ நல்லது இருக்கு போல, எங்க அப்பா என்னை அங்க போகாம என்னை தடுக்கிறாங்க அப்படின்னு சில பிள்ளை நினைக்கிறாங்க. So does a loving parent give rules? அன்பான பெற்றோர் சட்ட திட்டங்கள் கொடுக்கறாங்களா? So parents, all the parents here, do you want your children to have the right behavior or right attitude? உங்க பிள்ளைங்களுக்கு, இங்க இருக்கிற பெற்றோர் மாதிரி, உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல குணம் இருக்கணுமா, இல்ல நல்ல ஆட்டிடியூட், அதாவது இதை எதுக்கு செய்யணும், இது அந்த நல்ல அந்த திங்கிங் இருக்கணுமா, ஆட்டிடியூட், நல்ல மனப்பான்மை இருக்கணுமா, நல்ல குணம் இருக்கணுமா? ஓகே, நல்ல நடத்தை வேண்டுமா, நல்ல மனப்பான்மை வேணுமா உங்க பிள்ளைங்களுக்கு? Which is more important? If you tell them don't do this, but if it is going to help someone and if they do it, will you punish them? இப்போ ஒரு பிள்ளைங்க இதை செய்யாதீங்கன்னு சொல்றீங்க, அவங்க அதை செய்யும் போது நீங்க அவங்களை பனிஷ் பண்ணுவீங்களா? Okay. So when Jesus came to this world, God gave lot of rules to his people. இயேசு கிறிஸ்து, அதாவது ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஜனங்களுக்கு நிறைய சட்ட திட்டங்கள் கொடுத்தார். The people saw these rules in one way. ஜனங்கள் இந்த சட்ட திட்டங்களை ஒரு விதமாக பார்த்தார்கள். When Jesus came, இயேசு கிறிஸ்து வந்த பொழுது, he tried to show us how to look at these rules. இந்த சட்ட திட்டங்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். So the people before, they were thinking, God said these people cannot come to the temple, these people are dirty, these people are like those the foreigners cannot come to the temple, disabled people, lepers, they cannot come. So the people started dividing. We are good, we are safe, they are bad. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆலயத்துக்கு போறதுக்கே நிறைய சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு. நினைச்சாங்க, ஐயோ அவங்க சுத்தமா இருக்கவங்க தான் போகலாம், நாங்க போக கூடாது, அதாவது உடல் ஊனம் இருக்கிறவங்க போக கூடாது, குஷ்டரோகிகள் போகக்கூடாது, ஸோ அங்க போகக்கூடியவங்க எல்லாம் நல்லவங்க, நாங்கெல்லாம் இல்லை அப்படின்ற மனப்பான்மை இருந்தது.
But when Jesus came, he was healing the sick people. He was bringing the sinners, the prostitutes, the lepers. He was bringing them into the kingdom of God. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் பாவிகளை, வேசிகளை, விபச்சாரரை, குஷ்டரோகிகளை இவங்களை எல்லாரையும் சரி பண்ணி அவங்களை எல்லாரையும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளார இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். He was trying to tell that the law was not to divide the people that we are good and you are bad. இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு என்ன சொல்ல முயற்சித்தார் என்றால், சட்டம் நீ கெட்டவன் நீ நல்லவன் சொல்றதுக்காக கொடுக்கப்படல. It's to say that they are outside, we need to bring them inside. அது எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னா அவங்க வெளியே இருக்காங்க, நாம அவங்கள உள்ள கொண்டு வரணும். When we look at the letters of John, யோவான் எழுதினதான சுவிசேஷங்களை பார்த்தோம் என்றால், there is three things that keep on coming. மூன்று காரியங்கள் மறுபடி அங்க சொல்லப்படுகிறது. Love God, தேவனிடத்தில் அன்பு கூறு, love others, மற்றவர்களிடத்தில் அன்பு கூறு, obey my commands, என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படி. So in this it keeps on connecting. It will say if you love God you will love others. இது ஒன்னோட ஒன்னு கனெக்டடா இருக்கு. நீ தேவனை நேசித்தனா நீ மற்றவர்களையும் நேசிப்பாய். If you love God you will obey his commands. நீ தேவனிடத்தில் அன்பா இருந்தால் அவருடைய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிவாய். If you love others you love God. நீ மற்றவர்களிடத்தில் அன்பா இருந்தால் நீ தேவனிடத்திலேயும் அன்பா இருப்பாய். Like this it keeps on connecting. அது ஒன்றோடு ஒன்று அப்படி லிங்க்டா இருக்கு, கனெக்டடா இருக்கு. So we need to look at why we are doing things. நாம் எதற்காக காரியங்களை செய்கிறோம் என்பதை நாம அத பார்க்கணும். And finally I'll finish with the attitude of God. தேவனுடைய மனப்பான்மை எப்படி இருக்குதுன்னு பார்த்து நம்ம முடிக்கலாம். Someone read John 5:20 to 23. யோவான் 5ஆம் அதிகாரம் 20 ல இருந்து 22ஆம் வசனங்கள் வரைக்கும் யாராவது வாசிக்கலாமா? பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதிருக்கிறான். This is the attitude of the father to the son. இதுதான் பிதாவுடைய மனப்பான்மை குமாரனிடத்திலே. Then can you read verse 19? 19ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். This is the son's attitude to the father. இதுதான் குமாரனுடைய மனப்பான்மை பிதாவுக்கு. Can you read John 16:13 and 14? யோவான் 16, 13, 14. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். This is the attitude of the spirit to the son. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய மனப்பான்மை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடம். So we can see that God's attitude is out of love. பிதாவுடைய மனப்பான்மை அன்பினாலே அது இருக்கிறது. When God created us, he didn't force us to do things. தேவன் நம்மை சிருஷ்டித்த பொழுது நீங்க இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும்னு அவர் நம்மள கட்டாயப்படுத்தல. He wanted to walk with us and teach us how to do according to his way. அவர் நம்மோடு கூட நடந்து நமக்கு எப்படிலாம் நடக்கணும்னு சொல்லி கொடுக்க அவர் விரும்பினார். In Philippians 2 it says have the same attitude that Jesus had. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதுன்னு பார்க்கிறோம். So this
God made us in His image. தேவன் தமது சாயலாக நம்மை உண்டாக்கினார். God has given us His heart. அவருடைய இருதயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். And so we need to look at others and at God and at the rules with the right attitude. அதனால நாம மற்றவர்களையும் சட்டதிட்டங்களையும் தேவனையுமே சரியான மனப்பான்மையோடு, தேவனுடைய இருதயத்தை நமக்குள்ள இருக்கின்ற மனப்பான்மையோடு கூட நம்ம பார்க்க கற்றுக்கொள்வோம். With sacrificial and unconditional love. அதாவது தியாக மனப்பான்மையோடையும், அதாவது எந்த கண்டிஷனும் இல்லாம, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத ஒரு அன்போடு கூட நாம அந்த காரியங்களை பார்க்க, மனுஷரை பார்க்க கற்றுக்கொள்வோம். தேங்க்யூ ஸோ மச்.